ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம செமிகண்டக்டர் சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 8வது லெக்சர் வந்திருக்கோம். இன்னும் செமிகண்டக்டர் கொஞ்சம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சாப்டர் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது படிக்கிறதுக்கு, புதுசாக இருக்க விஷயங்கள் வேறு. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னொரு 1 வீக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அண்ட் மேக்ஸிமம் இன்னொரு 5 லெக்சரில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா ரெக்டிஃபயர். ஓகே, நேற்று கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னென்னு பார்த்தோம், அதோட ஒர்க்கிங்லாம் பார்த்துட்டு பிஎன் ஜங்ஷன் டயோடர் அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். ஓகே, ரெக்டிஃபயருங்கிறது ஒரு புதுசாக ஒரு டிவைஸ் கிடையாது. ஜஸ்ட் பிஎன் ஜங்ஷனை யூஸ் பண்ணி நம்ம புதுசாக ஒரு சர்க்யூட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த சர்க்யூட்டுக்கு பேர் தான் ரெக்டிஃபயர்னு வச்சுருக்கோம். மற்றபடி பிஎன் ஜங்ஷன் மாதிரி அது ஒரு தனி டிவைஸ் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம இந்த லெசன் ஆரம்பிப்போம். ஸோ யாராச்சும் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு ஒரு வேளை என்னோடய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுமே நான் என்னோடய சேனலில் உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு @concept capsule வீன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட நோட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்ற எல்லா இன்ஸ்டிடியூட் அண்டு அதர் இம்பார்ட்டண்ட் புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த சேனலில் கிடைக்கும். சரியா, அதில் வந்து 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ ஆரம்பித்தா ரெக்டிஃபயர். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெக்டிஃபயருங்கிறது ஒரு புது செமிகண்டக்டர் டிவைஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குல்ல, பிஎன் ஜங்ஷன் டயோட். அந்த பிஎன் ஜங்ஷன் டயோடோட ஒரு அப்ளிகேஷன் தான் ரெக்டிஃபயர். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சர்க்யூட்டில் பிஎன் ஜங்ஷன் டயோடை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த சர்க்யூட்டுக்கு பேர் வந்து ரெக்டிஃபயர்னு வச்சிடும். சரியா, ஸோ ரெக்டிஃபயர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஎன் ஜங்ஷன் டயோடு என்ன பண்ணும், ஒரு பாயிண்டில் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணாக்கா கரண்ட் வந்து அலோவ் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ் பண்ணாக்கா கரண்ட்டாக அலோவ் பண்ணாது. கரெக்டாக. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட இருக்க டிவைசஸ் எல்லாமே பாருங்கள். இப்போ உங்களுக்கு கரண்ட் எப்படி வருது, கரண்ட் வந்து எங்கேருந்து வருது, டிரான்ஸ்ஃபார்மர். உங்கள் ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு வரோம். அந்த லைன்லேருந்து கரண்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு வருது. கரெக்டாக. நீங்கள் என்னோடய லெக்சர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆள் இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம எந்த சாப்டரில் படித்தோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் படித்தோம். கரெக்டாக. அங்கே வந்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணுன்னு சொன்னேன், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகே, அதுவும் இல்லாமல் அது மெயின் விஷயம் கிடையாது. டிரான்ஸ்ஃபரோட இன்னொரு மெயின் மேட்டர் எப்படி என்னன்னாக்கா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நமக்கு வோல்டேஜை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது இப்போ உங்களுக்கு லைனில் எவ்வளோ வோல்டேஜ் போகும்னா 220 வோல்டேஜ் வந்து போகும் மெயின் லைனில். ஓகே, பட் உங்கள் வீட்டுக்கு வர வோல்டேஜ் வந்து இவ்வளோ தேவைப்படாது. உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியான வோல்டேஜ் தான் உங்கள் வீட்டுக்கு தேவைப்படும். கரெக்டாக. ஸோ அந்த வோல்டேஜை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வர கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்க்க மாட்டோம், அல்டர்னேட்டிங் கரண்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருப்போம். சரியா, ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வர கரண்ட் எப்படி இருக்கும்னா அல்டர்னேட்டிங் கரண்ட். அல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னது, அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக அந்த கரண்ட்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ்லையும் ஓடும். அதாவது ஒரு வாட்டி வந்து ப்ளஸ் சார்ஜில் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அப்படியே ரிவர்ஸில் ஓடும். ஸோ வந்து அதுக்கு யூனி டைரக்ஷன் இருக்கா, பை டைரக்ஷன், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஒரு வேவ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாசிட்டிவ் கரண்ட்டும் இருக்கும், நெகட்டிவ் கரண்ட்டும் இருக்கும். சரியா, இதுதான் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி கரண்ட் தான் நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது, நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. ஓகே, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற நிறைய டிவைசஸ் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் ஒர்க் ஆகாது, டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜர். ஓகே, உங்களோட மொபைல் சார்ஜர் வந்து டைரக்ட் கரண்ட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதுக்கு வந்து இந்த மாதிரி யூனி டைரக்ஷனல் கரண்ட் கொடுத்திங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி வந்து பை டைரக்ஷன் கரண்ட் கொடுத்தோம்னா, அதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் கொடுத்தோம்னா ஒர்க் ஆகாது. ஒரே டைரக்ஷனில் இருக்கும், யூனி டைரக்ஷன் கரண்ட்டாக இருக்கணும். ப்ளஸ் சார்ஜ் இருக்குன்னா ஃபுல்லாக ப்ளஸ் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம மொபைல் சார்ஜர்லாம் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பிரச்சனை. டிரான்ஸ்ஃபார்மரில் வர கரண்ட்டு அல்டர்னேட்டிங் கரண்ட்டு. பட் நமக்கு தேவைப்படுற கரண்ட் என்னது, டைரக்ட் கரண்ட் தேவைப்படுது யூஸ் பண்ணுறதுக்காக. கரெக்டாக. அப்போ நம்ம ஹோம் அப்ளையன்ஸில் மோஸ்ட்டாக வந்து எல்லாமே வந்து டைரக்ட் கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வர்றதை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றணும்ல. இந்த ப்ராசஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் நம்மளோட பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோடை யூஸ் பண்ணி நம்ம ரெக்டிஃபயர் பண்ணுவோம். அந்த ரெக்டிஃபயரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து டைரக்ட் கரண்ட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக இங்கே எழுதியிருக்கேன். ஆல் சப்ளைஸ் இன் அவர் ஹவுசஸ், all supply, main supply are in AC form, but all the devices in our houses are working on direct current. Okay, so in the alternating current வந்து direct current மாற்றுற அந்த டிவைஸ் அல்ல அந்த சர்க்யூட்
அந்த சர்க்யூட்டை தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம ரெக்டிஃபயர் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? the device which convert the AC current into DC current is called as rectifier. நீங்கள் டிவைஸ்னு சொல்லிக்கலாம், இல்லை வந்து அது ஒரு சர்க்யூட்னு சொல்லிக்கலாம், ரெக்டிஃபயர் சர்க்யூட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்டிஃபயரில் பார்த்தோம்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபயர் இருக்குது. ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், இன்னொன்று வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். ஓகே, இதுவும் ஒரு ரெக்டிஃபயர் தான், இதுவும் ஒரு ரெக்டிஃபயர் தான். பட் இது அட்வான்டேஜஸ் அதிகம். அது என்ன அட்வான்டேஜஸ்ன்றதுலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் என்னென்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் அதோட இதில் இருக்க அந்த சில பல குறைகளை தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் வந்து நமக்கு வந்து கரெக்ட் பண்ணி கிடைக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர்னால் என்ன, அது எப்படி வந்து கரண்ட்டை மாற்றுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் தெரியணும். சரியா? ஸோ இது என்னதுன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும். 220 வோல்ட் 50 ஹர்ட்ஸ் கரண்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் வருது. இந்த கரண்ட் வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணும். நம்ம ஹவுஸ் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணணும். ஸோ அதனால் இந்த இடத்துல S1 அண்ட் S2 இருக்கும். இது ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ன ஆகும், விஷயங்கள் கிடைக்கும். ஓகே, நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம், இனிஷியலாக லெட்டர்ஸ் அசியூம் S1 இஸ் பாசிட்டிவ் அண்ட் S2 இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ S1 S2 பற்றி அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு ஒரு டயோடு ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன், PN ஜங்ஷன் டயோடு. ஓகே, PN ஜங்ஷன் டயோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். டயோடை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் வந்து என்னோட அப்ளையன்ஸ், லைட்டு, ஃபேனு எது வேணாலும் இருக்குது. இதுதான் நம்ம இங்கே தான் வந்து நம்மளோட அவுட்புட் தேவைப்படுது. ஓகே, அவுட்புட். ஸோ இது இன்புட் கரண்ட்டு, இது அவுட்புட் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த கிராஃபிக்கெல்லாம் பார்க்க போகிறேன். ஓகே, கிராஃபிக்கெலாம் எப்படி பார்க்க போகிறேன்னா, இந்த இன்புட் கரண்ட் எப்படி இருக்குது, எனக்கு இன்புட் கரண்ட் வந்து ஃபுல்லாக அல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்து நான் ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல வந்து என்னோடய ஆங்கிள், ஓகே, இந்த கரண்ட்டோட ஆங்கிள், மெஷர்மெண்ட் ஆஃப் கரண்ட், ஓகே, எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஆக்சிஸை ஃபுல்லாக ஆங்கிள் வச்சுக்கிட்டேன். இந்த ஒய் ஆக்சிஸில் நான் வோல்டேஜ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ 0 டிகிரி இருக்கப்போ என்ன வோல்டேஜ், 5 டிகிரி வரப்போ என்ன வோல்டேஜ், இந்த ஆங்கிள்லாம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கணும். என்னோட அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். சரியா? ஸோ கரண்ட் வந்து என்ன ஆகும், இப்படி அல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து. ஓகே, இது நம்ம இன்புட் கரண்ட். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நம்ம அவுட்புட் கரண்ட்டை வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எப்படி வந்து இந்த அவுட்புட் கரண்ட் இப்படி ஆச்சுன்னு பார்ப்போம். அவுட்புட் கரண்ட் இங்கே இருக்குது, இது எப்படி இப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிளுக்கு ஃபார்முலா இருக்குது, ஒமேகா ஈக்குவல் டு பை தீட்டா டிவைடட் பை டி. இது உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆங்கிள் வேணுன்னா ஒமேகா டியால் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு தேவையான ஆங்கிள் கிடச்சிரும். ஓகே, ஒருவேளை நமக்கு ஆங்கிள் வந்து 0லேருந்து பை இருக்குது, ஒருவேளை இன்புட் ஆங்கிள் வந்து 0லேருந்து பையில் இருக்குது, அதாவது அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இன்புட் கரண்ட் வந்து 0லேருந்து பை, அதாவது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. கரண்ட் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஆங்கிள் வந்து 0 to பையில் இருக்கும்போது கரண்ட் வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு S1 வந்து லெட்டர்ஸையும் இனிஷியலி S1 வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்கப்போ S1 வந்து பாசிட்டிவாக இருக்கும், S2 வந்து நெகட்டிவாக இருக்கும். கரெக்டாக? S1 பாசிட்டிவாக இருக்குது, S2 நெகட்டிவாக இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இன்புட் கரண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இன்புட் கரண்ட் அனலைஸ் பண்ணி எப்போல்லாம் கரண்ட் வருது, எப்போல்லாம் கரண்ட் வரல அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம கீழே வந்து அவுட்புட் கரண்ட்டை வரைய போகிறோம். ஓகே, அப்படி பார்த்தா இந்த இடத்துல இன்புட் கரண்ட்டில் வந்து லெட்டர்ஸ் அசியூம் தட் S1 இஸ் இனிஷியலி பாசிட்டிவ் அண்ட் S2 இஸ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் எவ்வளோ தூரம் பார்க்குறோன்னாக்கா 0 to பை, அதாவது இந்த பாசிட்டிவ் கரண்ட்டு மட்டும் மெஷர் பண்ணுறோம் இனிஷியலாக. ஓகே, ஸோ அப்படி இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து PN ஜங்ஷன் டயோடில் P வந்து எது கூட கனெக்ட் ஆகிடுது, பாசிட்டிவ் டெர்மினல் கூட, அண்ட் வந்து N வந்து எது கூட கனெக்ட் ஆகிடுது, நெகட்டிவ் டெர்மினல் கூட. ஓகே, ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல வந்து S1 வந்து பாசிட்டிவாக இருக்குது, அப்போ Pயும் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் ஆகிடுது. ஓகே, அண்ட் S2 வந்து நெகட்டிவாக இருக்கப்போ இன்னும் நெகட்டிவ். நல்லா பாருங்கள், பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருந்தால் அது என்ன சொன்னால் ஃபார்வர்ட் பயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும்போது என்ன ஆகும், நமக்கு டயோடு வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும். ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி டைப்பில் கனெக்ட் ஆகிருந்துச்சுனாக்கா PN ஜங்ஷனில் அது வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு, நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து ட்ரூ கனெக்ஷன் சொல்லுவோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் இருந்தால் ட்ரூ கனெக்ஷன் சொல்லுவோம். இப்படி இருந்துச்சுன்னா இந்த டயோடு வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஆக்டிவேட்டடாக இருக்குது, ஆனில் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த மாதிரி இருக்கப்போ, ஓகே, இந்த அல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் இந்த பார்ட் வரைக்கும் என்ன ஆகுது, நம்ம டயோடு வந்து வேலை செய்யுது. அப்போ என்ன அர்த்தம், இந்த சர்க்யூட்டில் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா எட்டசையும் இது வந்து இப்படி இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுது, இந்த பார்ட் வரைக்கும் முடிஞ்சு. இப்போ செகண்ட் ஃபேஸ், இந்த நெகட்டிவ் ஃபேஸ் பார்க்குறோம். நெகட்டிவ் ஃபேஸ் வந்து எங்கே இருக்குது, பைலேருந்து 2 பை வரைக்கும் நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக? ஸோ கேஸ் 2 என்ன ஆகுதுன்னா, ஃபார் நெகட்டிவ் ஹாஃப் என்ன ஆகுது, S1 வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகே, S1 வந்து இனிஷியலாக பாசிட்டிவாக இருந்துச்சு, இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் இருக்கிறதுனால S1 வந்து நெகட்டிவாக மாறிடுச்சு, S2 வந்து பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஆனால் PN ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது. ஓகே,
பிஎன் ஜங்ஷன் பார்த்தா இது நெகட்டிவ் ஆகிடுச்சு, இது பாசிட்டிவ் ஆகிடுச்சு. இது வந்து பியில் பி டைப்பில் வந்து ப்ளஸ் இருக்கும், இது வந்து நெகட்டிவ். ஓகே, அப்போ என்ன ஆகுது, மைனஸ் வந்து ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க. மைனஸ் வந்து ப்ளஸ் கூட கனெக்ட் ஆகிடுச்சு அண்ட் S2 வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சு, N வந்து நெகட்டிவ். இது மட்டும் மாற்றிக்கோங்க, நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் வரும், இந்த இடத்துல மைனஸ் வரும். பார்த்தோம்னா இது என்னது, ஃபால்ஸ் கனெக்ஷன். ஃபால்ஸ் கனெக்ஷன் என்ன அர்த்தம், இது வந்து ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்குது. ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கப்போ அந்த டயோடில் எந்த கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. அப்போ வந்து இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் இந்த பார்ட் ஆஃப் கரண்ட் வர வரைக்கும் நம்ம டயோடு வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த பார்ட் வந்த உடனே நம்ம டயோடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சு, இந்த இடத்துல நோ கரண்ட் ஃப்ளோஸ், கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. கொஞ்ச நாள் டயோடு ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அகெயின் வந்து பாசிட்டிவ் சைக்கிளுக்கு வரும்போது அதே தான் ரிப்பீட் ஆகும். இது வந்து ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகும், அதுக்கப்புறம் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இப்படி வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் என்ன ஆகும், கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கரண்ட் பார்த்தோம்னா வேரியிங் வேல்யூஸ் இருக்குது. ஓகே, கரண்ட்டோட வோல்டேஜோட வேல்யூ வேரியஸ் ஆகுது. பட் ஆனால் வோல்டேஜோட சார்ஜ் வந்து வேரி ஆகலை. சார்ஜ் வந்து எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து டிசி கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த இடத்துல கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, ஆனால் இந்த இடத்துல சுத்தமாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அப்புறம் திருப்பி ஃப்ளோ ஆகுது, திருப்பி ஃப்ளோ ஆகலை. ஓகே, இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் இந்த இதுவை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு சார்ஜ் ஏறும், அப்புறம் ஏறாது, அப்புறம் ஏறும், அப்புறம் ஏறாது. ஸோ அதனால் என்ன ஆகும், நீங்கள் மொபைலில் சார்ஜ் பண்ணுற டைம் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அடுத்து நமக்கு இந்த ட்ராபேக்கையும் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாமலே இருக்கக்கூடாது. அப்போ எனக்கு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உடல் இந்த இடத்துலையும் கண்டினியூஸாக கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருந்துச்சா எனக்கு கொஞ்சம் சார்ஜிங்லாம் ஃபாஸ்ட் ஆகும். அதாவது உங்கள் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போதைக்கு வந்து இதை கன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிஃபார்ம் சார்ஜஸ் ஃப்ளோஸ். ஓகே, பட் ஹியர் இட் இஸ் டேக்கிங் டைம் பிகாஸ் அந்த இடத்துல நடுவில் வந்து கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகலை. கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்மளோட பிஎன் டயோடு வந்து ஆஃப் ஆகிடுது. ஸோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகலை. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் சின்னதாக ஒரு சேஞ்ச் இருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபார்மர் அதே ட்ரான்ஸ்ஃபார்மர் தான், S1 S2 அதே தான் இருக்குது. இந்த இடத்துல டயோடு 1 இருந்துச்சு, ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு வச்சுருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல இன்னொரு டயோடு எடுத்துக்க போகிறோம், செகண்ட் டயோடு D1 அண்ட் D2 இருக்குது. ஓகே, பட் அந்த கேஸ் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம ரெக்டிஃபையரை இங்கேயே கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸை இங்கேயே அதாவது உங்கள் லைட்டு, ஃபேனு, உங்கள் அவுட்புட்டை வந்து இந்த இடத்துலேயே கனெக்ட் பண்ணிவிட்டோம். இப்படியே சர்க்யூட் வந்து முடிஞ்சு. பட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அவுட்புட்டை நம்ம தனியாக எடுத்துகிட்டு போட போகிறோம். இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிவிட்டு, ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. S1லேருந்து டயோட் 1 கனெக்ட் பண்ணிட்டு, இங்கேருந்து ஒரு வயர் போகுது, திருப்பியும் இந்த இடத்துல டயோட் 2 கனெக்ட் பண்ணிவிட்டு, இதை போய் அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துலேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு, இந்த இடத்துல என்னோடய அவுட்புட்டை வெளியே எடுத்துட்டேன். அவுட்புட்டை வெளியே எடுத்து இதோட அதர் ரெண்டை கொண்டு போய் நான் ட்ரான்ஸ்ஃபார்மரில் டேரெக்டாக டேப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக ட்ரான்ஸ்ஃபார்மரில் டேரெக்டாக டேப் பண்ணுற கனெக்ஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் சென்ட்ரலி டேப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெளியே இருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்மரில் கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், டேப் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஏன் இந்த இடத்துலையே வைக்கல நம்ம அப்படின்னாக்கா, ரெசிஸ்டன்ஸை நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸ், அதாவது நம்மளோட அப்ளையன்ஸை வந்து நான் இங்கேயே வச்சுருக்கேன், எப்போ போல நார்மலாக வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும், இந்த டயோடு ஒர்க் ஆகலைன்னா, ஒரு வேளை இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடுச்சு, இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது. அப்போ நமக்கு வந்து அதே மாதிரி தான் வரும், இந்த மாதிரி நடுவில் காணாமல் போடும். ஓகே, ஸோ வந்து அப்போ எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கொண்டு வரோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்புட் கரண்ட்டில் அதே மாதிரி தான் நமக்கு என்ன ஆகுது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இன்புட் கரண்ட்டில் வருது. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் ஃபேஸ் பார்க்குறோம், 0லேருந்து பை வரைக்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். ஓகே, 0லேருந்து பை எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஃபேஸாக இருக்கப்போ என்ன சொன்னேன், இது வந்து பாசிட்டிவாக இருக்கும், இது நெகட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவாக இருக்குன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல பி டைப் இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவும் கனெக்டாக இருக்குது. கரெக்டாக, அப்போ இந்த டயோடு வந்து எப்படி இருக்குது, ட்ரூ கனெக்ஷனில் இருக்குது. அதாவது இந்த டயோடு வந்து இப்போ ஆனில் இருக்குது. இது வந்து இப்போ கரண்ட் வந்து பாஸ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குது, இந்த இடத்துல வந்து டயோடு வந்து கொடுத்துருக்கோம், இது பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ். அப்போ இந்த டயோடு வந்து எப்படி இருக்குது, ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்குது. இந்த டயோடு வந்து ஆஃபில் இருக்குது. அப்போ இந்த டயரில் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், இந்த டயோட ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டயோடு ஆனில் இருக்குன்னு அர்த்தம், இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். பட் இந்த டயோடில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே வர கரண்ட் வந்து இந்த டயோடை பாஸ் பண்ணி போகும். இந்த இடத்துல சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுச்சு, ஏன்னா டயோடு வந்து ஆஃபில் இருக்குது. டயோடு ஆஃபில் இருக்குனால சர்க்யூட் க்ளோஸாக இருக்குது. பாசிட்டிவ் ஃபேஸ்க்கு மட்டும் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்குது. இந்த டயோடு க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், கரண்ட் வந்து இங்கேருந்து ஃப்ளோ ஆகிட்டு
அப்படியே இங்கே ஒரு கட் எடுத்து இந்த ரெசிஸ்டர் நம்மளோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து கிடச்சிட்டு அங்கேருந்து டேரெக்டாக போய் சர்க்யூட் ட்ரான்ஸ்ஃபார்மரில் போயிட்டு இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஓகே, அப்போ என்ன ஆகுது, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்போ என்ன ஆகுது, இனிஷியலாக ஃபேஸ் 1 இந்த பாசிட்டிவ் சைக்கிள் இருக்கப்போ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. சர்க்யூட் ஃபில் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஃபேஸ் 2ல் நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. நெகட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப என்ன ஆகுது, ஸோ இந்த டேரெக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபேஸ் 1 புரிஞ்சா பாசிட்டிவ் சைக்கிள் என்ன ஆகுது, S1 பாசிட்டிவ் S2 நெகட்டிவ். அப்போ D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸில் இருக்கும், D2 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது. ஸோ D1 ஆனில் இருக்கும், D2 வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அதனால் அதை பார்த்து எப்படி இருக்கும், S1ல் ஆரம்பிக்கும், அப்புறம் டயோட் 1க்கு போகும், அதுக்கப்புறம் அந்த கனெக்டிங் பாயிண்ட் Cக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போய்ட்டு அகைன் S1. ஸோ இந்த சர்க்யூட்டோட டேரெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேரெக்ஷன் கேட்பாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து, ஓகே நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இங்கே வந்து இப்படி வந்து இப்படி போய் ஸோ சர்க்யூட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து நெகட்டிவ் ஹாஃப், அதாவது நம்மளுக்கு பைலேருந்து 2π நெகட்டிவ் ஹாஃப் இருக்கப்போ என்ன ஆகும், ஹாஃப் சைக்கிள் இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா S1 வந்து என்ன ஆகும், நெகட்டிவாக மாறிடும். S1 நெகட்டிவாக மாறிடுது, S2 வந்து பாசிட்டிவாக மாறிடுது. இது நெகட்டிவாக இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இந்த டயோடு எப்படி இருக்குது, ஃபால்ஸ் கனெக்ஷன், அதாவது பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டயோடு வந்து ஃபால்ஸ் கனெக்ஷன் இருக்கப்போ ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸாக இருக்கப்போ இந்த டயோடு வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, அட் த சேம் டைம் இந்த இடத்துல என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, இந்த இடத்துலையும் பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸாக இருக்குது, இது வந்து ஆனில் இருக்குது. அப்போ இந்த டயோடு வந்து ஆஃப் ஆகிடுச்சு, இந்த டயோடு வந்து ஆனில் இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த டயோடில் எந்த விதமான கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது, இல்லை ஃப்ளோ ஆகும் கரண்ட். ஓகே, அப்போ என்ன ஆகும், இங்கேருந்து கரண்ட் இப்படி வரும், இப்படி ஸ்டார்ட் ஆகும். S2ல் ஆரம்பித்து கரண்ட் இப்படி வந்து இந்த டயோடில் போகாது, ஏன்னா இது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இதில் டேரெக்ஷன் இப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த நம்ம சர்க்யூட்டில் போயிட்டு இங்கே வந்து அங்கேருந்து இந்த இதுக்கு போயிட்டு இப்படி வந்து ஃபைனலாக இப்படி வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அகெயின் இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, அகெயின் இந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும், இனிஷியலாக நெகட்டிவ் ஃபேஸில் எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகலை, பட் இப்போ வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக, அப்போ நெகட்டிவ் ஃபேஸ்லேயும் வந்து இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதே மாதிரி பாசிட்டிவ் ஃபேஸ் வந்து இது வந்து ப்ளஸ் ஆகிடுது, மைனஸ் ஆகும், அகெயின் இங்கே கரண்ட் போகும். சரியா, ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்படி கரண்ட் வந்து நிற்காமல் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது, டிசி கரண்ட். ஓகே, ஸோ இதுதான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். நெகட்டிவ் ஹாஃபில் வரும்போது என்ன ஆகும், S1 வந்து நெகட்டிவ், S2 வந்து பாசிட்டிவ், D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ்டாக இருக்கும், D2 வந்து ட்ரூ பயாஸ்ட், அதாவது ட்ரூ ஃபேஸில் இருக்கும், அதாவது ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸாக இருக்க போது D2 வந்து ஆனில் இருக்கும், D1 வந்து ஆஃபில் இருக்கும். ஸோ அப்போ கரண்ட்டோட டேரெக்ஷன் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு S2லேருந்து D2 போகும், D2லேருந்து C பாயிண்ட்டுக்கு போகும், Cலேருந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்கு வரும், அதுக்கப்புறமா ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக அகைன் S2க்கும் வந்துடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து கரண்ட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து ஃபுல் வேவ் அண்ட் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் பெஸ்ட்டாக இல்லை ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் பெஸ்ட்டானா ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயரில் பாதி கரண்ட் தான் வருது. ஓகே, பட் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயரில் இந்த ஃபுல் கரண்ட்டுமே வரும். சரியா, அப்போ நம்ம வந்து ஒரு சார்ஜர் ஒரு வேலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து ஹாஃப் வேவ் ரெக்டிஃபைடு சர்க்யூட்டில் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஒரு 10 செகண்டில் சார்ஜ் ஆகுது அப்படின்னாக்கா, ஃபுல் வேவில் யூஸ் பண்ணோம்னா 5 செகண்ட்ஸ்லேயே அந்த சார்ஜர் வந்து அந்த மொபைல் வந்து சார்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ரெக்டிஃபயர். பட் இந்த ரெக்டிஃபயர்லையுமே ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜஸை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர்லையுமே கூட சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, அது என்னதுன்ட்டு நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்கு நமக்கு இதுவே போதும். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், PN ஜங்ஷன் டயோட் பார்த்தோம். PN ஜங்ஷன் டயோடோட ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பார்த்துருக்கோம், என்னது ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றிட்டுருக்கோம். சரியா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.